சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அரிய பேறுகளை வாரி வழங்கும் காணிப்பாக்கும் விநாயகர் கோவில். இந்த கோவில் ஆந்திராவில் சித்தூர் அருகில் உள்ள காணிப்பாக்கும் வரசக்தி விநாயகரை தரிசித்து மனமாற வழிபட்டால் அரிய பேரும் புகழும் நிச்சயம் அடையலாம் என்பதே பக்தர்களின் பெரிய நம்பிக்கை. ஒவ்வொரு கோவிலுக்கும் பொதுவாக ஒரு அதிசயம் இருக்கும். அவை கடவுளின் சக்தியால் நடக்கிறது என்பது நமது நம்பிக்கை. 500 ஆண்டுகளுக்கு மிக பழமை வாய்ந்த இந்த ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோயில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காணிப்பாக்கத்தில் எழில்மிகு அழகோடு உள்ளது. இங்கு அதிசய ஸ்ரீ வரசக்தி விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். வரசக்தி விநாயகர் சுயம்பாக தோன்றி கிணறு இப்போதும் இங்கு உள்ளது. இக்கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர்தான் இன்றைக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த ஒரு உத்திராணி தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தான் அங்கே கூட்டம் அலைமோதுகிறது. அதனை பருகினால் ஓடம் தீரும் என்றும் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. காணிப்பாக்கம் வரசக்தி விநாயகர் தோன்றியதே இந்த கிணற்றில்தான். இன்றும் அந்த கிணற்றில் மேல்தான் அவர் காட்சி தருகிறார். அது மட்டுமல்ல, விநாயகரை சுற்றி கிணற்று நீர் எப்போதும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. நம் ஊர் பிள்ளையார்கள் போல் இவருக்கும் மிக பெரிய அலங்காரம் ஏதும் கிடையாது. நீல தும்பிக்கையை, பெரிய காது, சிறிய கண்கள் என்றெல்லாம் கிடையாது. கிணற்றில் எப்படி தானாக சுயம்பாக தோன்றினாரோ அதே போல எந்த மாறுதலும் இல்லாமல் அப்படியே காட்சியளிக்கின்றார். பக்தர்கள் இதுவரை பயபக்தியுடன் வணங்குகிறார்கள். காரணம், காணிப்பாக்கும் விநாயகர் நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு கெட்டவராகவும் தோன்றுகின்றார். ஏதாவது ஒரு விஷயத்தில் பொய் சொன்னால் அவரை தரதரவென இங்கே இழுத்து வந்து அங்கு இருக்கும் பஞ்சாயத்துக்காரர்கள் விநாயகர் முன் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லுங்கள் என்று வரசக்தி விநாயகர், காணிப்பாக்கம் விநாயகர் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதும் இல்லை என்று கூறினால் அதை சத்திய பிரமாணமாக இன்றும் ஆந்திர மக்கள் பஞ்சாயத்துகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், இந்த விநாயகர் முன் யாராவது பொய் சொன்னால் 90 நாட்களுக்குள்ளேயே பொய் சொன்னவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதால் உண்மையை மட்டுமல்ல, ஊனமுற்றோர்களையும் இந்த விநாயகர் மிகவும் பிடிக்கும். அவர்களின் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதில் இவருக்கு தீராத இஷ்டம். இவர் முதலில் காட்சி தந்ததே ஊனமுற்ற 3 சகோதரர்தான் என்று ஊர் பெயர் தோன்றியதும் அதனால்தான் என்றும் சொல்கிறார்கள். விநாயகர் தோன்றிய கதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் விஹாரா உரி என்ற ஊரில் ஏழை விவசாயிகளான 3 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களிடம் காணி நிலமே இருந்தது. அது மட்டுமல்ல, மூவருமே ஊனமுற்றவர்கள். ஒருவருக்கு வாய்ப்பேச இயலாது, அடுத்தவருக்கு காது கேட்காது, 3வது சகோதரனுக்கு கண் தெரியாது. தங்கள் ஊனத்தை பொருட்படுத்தாமல் மூவரும் ஒற்றுமையுடன் விவசாயம் செய்து பிழைத்து வந்தார்கள். கோடை காலத்தில் அவர்கள் நிலத்தில் இருந்து கிணற்றில் நீர் வற்றியதால் அதனை ஆழப்படுத்த முனைந்தார்கள். மண்வெட்டியுடன் கிணற்றில் இறங்கினார்கள். வாய்ப்பேச முடியாதவன் பூமியை தோண்டும் போது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்டு ஓசை எழுந்தது. அது மட்டுமல்ல, வெட்டப்பட்ட இடத்திலிருந்து குபு குபுவென ரத்தம் பீரிட்டது. அதை கண்டதும் இதுவரை வாய் பேசாத இருந்தவன் ஐயோ ரத்தம் என்று அலறினான். அவன் அலறியது மேலே நின்றிருந்த காது கேட்காதவனுக்கு கேட்டது. எட்டி பார்த்த கண் தெரியாதவன் என்ன ஒரு ஆச்சரியம், ஒரே சிவப்பாக இருக்கிறதே என்று
வியந்து பார்த்தான். அப்புறமென்ன, மூவரின் குறைகளும் திடீரென தீர்ந்ததைக் கண்ட கிராம மக்கள் அதிசயித்து போனார்கள். கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தால் பாறை ஒன்றில் அங்கே வரசக்தி விநாயகர் காட்சியளித்து கொண்டிருந்தார். பரவசம் அடைந்தனர். பயபக்தியுடன் வணங்கினர். இன்றைக்கும் மண்வெட்டியால் ஏற்பட்ட தழும்பு விநாயகர் சிரசில் இருக்கிறது. காணி நிலத்தில் தோன்றியதாலும் பக்தர்கள் தேங்காய் உடைத்தபோது பரவிய இளநீர் ஒரு காணி பரப்பளவு பரவியதால் காணிப்பாக்கம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள். மிகவும் சிறியதாக இருந்த இந்த கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் பெரியதாக கட்டி திருப்பணி செய்தான். 1336 விஜயநகர மன்னர்களும் இங்கே சிறப்பு வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது. கோவிலின் அருகே ஒரு நதி உள்ளது. முன்னொரு காலத்தில் அரசனுக்கு சொந்தமான மாந்தோட்டம் ஒன்று இங்கே இருந்தது. அதிலிருந்த கனிகளை விகிதா என்ற ஒருவன் பறித்து சாப்பிட்டான். அதனால் வெகு கொண்ட அரசன் விகிதாவின் 2 கைகளையும் வெட்டினான். அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று துடித்து விகிதா அந்த நதியில் நீராடி காணிப்பாக்கம் விநாயகரை நோக்கி பாகுதா கைதா என்று வேண்டினான். அவனுக்கு கையும் கிடைத்தது. அந்த நதிக்கு பாகுதா என்ற பெயரும் ஏற்பட்டது. அலங்காரமில்லாத வெண்மை நிற ராஜகோபுரத்தை அடுத்து உள்ளே சென்றால் அலங்காரம் இல்லாமல் சுயம்பு காட்சியாக தரும் காணிப்பாக்கம் வரசக்தி விநாயகரை காணலாம். அவரை சுற்றி ஈரம் கசிந்து கொண்டே இருப்பதையும் பார்க்கலாம். அது தண்ணீர் மட்டுமல்ல, அவரது அளவிடா முடியாத கருணையும் தான். அருகில் வேறு 2 கோயில்களும் உள்ளன. ஒன்று மணிகண்டேஸ்வரர் ஆலயம். இங்கிருந்து ஒரு பாம்பு தினமும் காணிப்பாக்கம் விநாயகரை வணங்கி செல்வதாக ஒரு நம்பிக்கை. மற்ற வரதராஜ சுவாமி ஆலயம் இன்னும் நம்பிக்கை அதிசய மிக்க வைக்கும் நிகழ்வாக காணிப்பாக்கம் விநாயகரை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறார். அதனால் நாமும் காணிப்பாக்கம் விநாயகரை ஒரு முறையாவது சென்று நம் வாழ்வில் ஒரு காணி நிலம் வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு காணி நிலம் அல்ல, அதில் வாழும் அளவிற்கு வீடு மனை மக்கள் அனைவரும் அருளாசியுடன் வாழ்வதற்கு இந்த காணிப்பாக்கம் விநாயகர் மிக சக்தி வாய்ந்த சுயம்பு விநாயகராக இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால் நாமும் நமக்கு நேரம் கிடைக்கும் போது காணிப்பாக்கம் விநாயகரை தரிசித்து அவருடைய அருளாசிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து குடும்ப சுபிட்சத்திற்கும் செழுமைக்கும் காணிப்பாக்கம் விநாயகர் நல்ல ஒரு வரசக்தி விநாயகராக நமக்கு திகழ்வாராக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். இப்பதிவினை அப்பன் முருகன் அருளால் எனக்கு கிடைக்கப்பெற்று நானும் நேரடியாக சென்று இந்த விநாயகரை வணங்கி உங்கள் மக்கள் நலன் கருதி இப்பதிவினை பதிவு செய்கின்றேன். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் கிரிம் கம் கணபதியாய நமோ நமக. ஓம் கிரிம் கம் கணபதியாய நமோ நமக.